தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். நான் பேசும் பொழுது யாரும் உணர்ச்சி வசப்பட்ட வேணாம். நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா, மதவாதத்தை மதவாதத்தை பரப்பி மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினைகளை தூண்டுகிறதான சங்கி கூட்டங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். உண்மையான இந்துக்கள் தமிழர்களாக இருக்கிறவர்களுக்கும் இந்த பதிவு இல்லை. மனசாட்சியின்படி கடவுள் மேல நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்களுக்கான பதிவு இது அல்ல. அந்த மதவாதத்தை தூண்டணும், மத பிரச்சனைகளை கிளப்பணும் அப்படிங்கிறதான சங்கிகளுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இப்பொழுதும் கூட நம்மளுடைய சட்டசபையில தலைவராக இருக்கிற சபாநாயகர் JCD பிரபாகரன் அவர்களை வச்சுதான் இந்த விஷயத்த பேச போறேன். அவர் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால அவர் சட்டசபையை தொடங்குறதுக்கு முன்னாடி பைபிள் வசனங்களை சொல்லி அவர் அந்த அவையை தொடங்கினார். இதுக்கான பதிவுகள், அதாவது வலைதளத்தில் எப்படி பேசும் பொருளாக வந்ததுன்னா, நம்மளுடைய இந்த மாநிலம் கிறிஸ்தவ மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கு, கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒரு சூழ்ச்சியோடு செயல்பட்டு இருக்கிறாங்க, இந்துக்களே நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும், நம்ம எல்லாரும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கணும், நம்ம இந்த தாவேகாவுக்கு வாக்களிச்சதையே நம்ம ரொம்ப அவமானமா நினைக்கிறோம், அவங்க கிறிஸ்தவர்களை முதன்மைப்படுத்துறாங்க அப்படின்னும், இதுவே நாங்கள் அந்த இடத்துல இருந்து தேவாரமோ திருவாசகத்தையோ பாடியிருந்தால் மற்றவங்க சும்மா இருந்திருப்பாங்களா, எங்களை பாட விட்டுருப்பீங்களா அப்படிங்கிறத சொல்லி சிலர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் எனக்கு கேட்டாங்க, இவர் சபாநாயகரா இல்ல ஃபாதரா அப்படிங்கிறதா கேட்குறாங்க. அங்கேயும் போய் பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல, அதாவது பைபிளை பொறுத்தவரை பைபிள் எங்கேயாவது கெட்ட விஷயங்களை பேசியிருக்கா, கெட்ட வார்த்தை சொல்லி பேசியிருக்கா, இல்லை யாரையாவது ஏற்ற தாழ்வுகளோட பேசி யாரையாவது அவமதிச்சிருக்கா, இந்துக்களுங்கிற பேரை புண்பட்டது மாதிரி அங்கே எழுதப்பட்டிருக்கா? எதுவுமே இல்லை. எந்த ஒரு மதத்திலையும் எந்த ஒரு மதத்தையும் இழிவாக யாரும் பேசுனதே இல்லை. எல்லாம் நல்ல விஷயங்களை மட்டும் தான் பேசியிருக்குது அந்த மதத்தினுடைய புனித நூல்கள் எல்லாமே. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே நல்ல விஷயங்களை பேசக்கூடிய எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் எந்த ஒரு வேதமாக இருந்தாலும் நான் எடுத்து சொல்லலாம். இப்போ அவர் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால அவர் கிறிஸ்துவனுடைய காரியங்களை முன் வச்சு பேசுறாரு. ஏன் நீங்க இந்துன்னு சொல்றீங்களே, ஏன் கிறிஸ்தவர்களுக்கு நீங்க எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்கலையா? பெண்கள் எல்லாம் சீரழிக்கிறதான அந்த இந்துத்துவவாதிகளே, நீங்க எதுவுமே அசம்பாவிதம் பண்ணதே இல்லையா? கொடூரமா கிறிஸ்தவர்களை தாக்குனது இல்லையா? தேவையில்லாம கிறிஸ்தவர்கள் மேல வீண் பழிகளை சுமத்துனது இல்லையா? சரி, இன்னொன்று, அவர் சட்டசபையில் ஃபாதர் வேலையை பார்த்தானே கெட்ட விஷயங்களையா சொல்லி கொடுப்பாரு? நல்ல விஷயத்த தானே சொல்லுவார். நீங்கள் திருந்தணும், இன்னும் திருந்தாத நபர்கள் திருந்தணுங்கிற காரியத்தை தானே சொல்லி கொடுப்பாரு. வரவேற்கலாமே. கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது மாதிரி கடவுளை பற்றி ஒரு முன் உதாரணங்களை சொல்லி தொடங்கலாமே, தப்பு இல்லையே. உனக்கு ஏன் வயிறு எரியுது? இன்னொன்று, திருவாசகத்தையும் தேவாரத்தையும் பாடக்கூடாதுன்னு யார் சொன்னா? ஐயா, நான் ஒரு கிறிஸ்தவன் ஐயா. நான் என் வீட்டில் குரான் படிப்பையா, திருக்குரான் படிப்பேன், என் வீட்டில் இருக்கு. அதே மாதிரி எல்லா இஸ்லாமியர்கள் வீட்லையும் இருக்கும். பைபிள் அப்படிதான் எல்லா கிறிஸ்தவர்கள் வீட்டையும் இருக்கும். நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் பகவத்கீதையை ரொம்ப ரொம்ப படிப்பேன், விரும்பி படிப்பேன். சரி, என்னை யாரும் அப்படி தடுத்ததே இல்லையே. கிறிஸ்தவன் நீ பகவத்கீதை படிக்கக்கூடாது அப்படின்னு. இதுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீ இந்துன்னு சொல்லியல, உன் வீட்டில் பகவத்கீதை இருக்கா? இந்துன்னு சொல்கிற எல்லார் வீட்லையும் பகவத்கீதை இருக்கா? இந்துன்னு சொல்கிற எல்லார் வீட்லையும் பகவத்கீதை இருக்கா? கிறிஸ்தவனாவது இஸ்லாமியனாவது அவங்களுடைய மதத்தை பின்பற்றவங்க இந்த இதை படிக்கணும்னு சொல்லி கட்டாயம் வகுத்து வச்சிருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லையும் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் வீட்டில் இந்த தகவலை சொன்னதான ஆட்களே உங்கள் வீட்டில் இருக்கா? நீ ஃபஸ்ட்டு பகவத்கீதைலாம் படிப்பியா முத? சரி, இப்போ நம்ம மாநிலமே கிறிஸ்தவ மாநிலமாக ஆக போகுது. கிறிஸ்தவர்கள் தான் இனிமேல் ஆளுமை செய்ய போகிறாங்க. ஏதோ ஒரு சூழ்ச்சியோட தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இந்துக்களே நம்ம உஷாராக இருக்கணும்னு சொல்கிறவனுக்கு ஃபுல்லாக ஒரே ஒரு கேள்வி, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஃபுல்லாக உண்மையான இந்துக்களா? இப்போ என்கிட்ட கேட்டால் நான் உண்மையான கிறிஸ்தவனே இல்லைப்பா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஒரு தமிழன், இயேசுவை ஏற்றுக்கொண்டனால கிறிஸ்தவனப்பா என்னால் சொல்ல முடியும். இஸ்லாமியன்னு அப்படி சொல்லுவான். நீ ஒன்னிட்ட போய் கேட்டா நீ உண்மையான இந்துவா இல்லை தமிழனான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? நீ இந்துன்னு சொல்லுவியா? இந்துங்கிறத ஒன்னே சொல்ல மாட்டாங்கய்யா. இந்துங்கிற மொழியே தமிழ்நாட்டிலுடையது அல்ல. அங்கேருந்து வடக்குலேருந்து வந்ததான காரியங்கள் எல்லாமே. எப்படி கிறிஸ்தவம் இஸ்லாமியம் எப்படி ஒரு மதமாக வந்ததோ அது போல தான் இந்துங்கிறதா வந்தது.
தமிழனுக்கு இங்கு மதம்ங்கிறதே இல்லை. அவனுடைய வழிபாடே வேற. நடுக்கல் நட்டு வச்சும் அடுத்து குலதெய்வ வழிபாடு இதுகளை தான் மூதாதையர்களோட தான் கடவுளா வணங்கிட்டு வந்திருக்கிறான். தமிழனுடைய வரலாறே வேற. நீ தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இந்து தான், இந்துக்களை கொந்தளிக்கணும்னு சொல்லி பேசாது. அப்போ நாங்கள் கொந்தளிச்சோன்னா இங்கே தமிழனா கொந்தளிப்போம். சரி, இப்போ இங்கே தமிழகம் கிறிஸ்தவ மாநிலமா மாறுறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நான் ஒன்று கேட்குறேன், நீ போய் எந்த ஒரு குடும்பத்தில் கண்ணீர் கவலையோடு இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஒரு டாக்ஸ் நோட்டீஸோ இல்லை உன்னுடைய பகவத்துக்கு உள்ள நல்ல கருத்தை சொல்லியோ அந்த மனசனுக்கு மனசை மாற்றணும், மனசில் உள்ள வேதனையை நீக்கணும் அப்படிங்கிறதா சொல்லி பிரயாசப்பட்டதே இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை கிறிஸ்தவன் செய்கிறான். அவன் போய் டாக்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறான், இயேசுவை பற்றி சொல்கிறான். சொல்லும்போது கவலையோடு இருக்கிறவங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மனசில் ஒரு மாற்றத்தை அடைகிறாங்க. பாவத்திலேருந்து ஒரு மன்னிப்பையும் விடுதலையும் பெறுறாங்க. அடுத்து இந்த இதில் மறுபடியும் சொல்லலாம், நம்மளுடைய தமிழ்நாடு கிறிஸ்தவ நாடா கிறிஸ்தவ மாநிலமாக மாறுறதுல எந்த ஒரு தடையும் இல்லை, அருமையாக மாறலாம். ஏன்னா இப்போ கூட பாருங்களேன், ஒவ்வொரு டாஸ்மார்க்கில் நான் இப்போ காட்டுறவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்மார்க்குக்கு முன்னாடி நின்று போய் தன்னுடைய ஜீவனை கொடுக்குற அளவுக்கு கத்துவார். அண்ணா, அப்பா, அம்மா, சகோதரர்களே, நீங்கள் குடிக்காதீங்க, குடித்ததுனால இந்த மாதிரி விளைவுகள் இருக்குது, உன் குடும்பம் நடு ரோட்டில் இருக்கும், உன் பிள்ளைங்க வேதனைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் குடிச்சு பாதிக்கப்பட்டதுனால அந்த பாதிப்புக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நடு ரோட்லேருந்து கத்துவார். அந்த வீடியோ பார்த்துருக்கிறீங்களா? அதே மாதிரி இன்னொரு சகோதரன் கத்துவார். யாராவது ஒரே ஒரு இந்து மதவாதத்தை தூண்டுகிறதான ஒரு இந்து, அது சொல்ல போனால் இந்து முன்னணி பிஜேபி, சரியா, ரெண்டு பேர் இருக்கிறீங்க இல்லையா, எவனாவது ஒரு ஆள் போய் அந்த டாஸ்மார்க்கு கிட்ட போய் நின்று அண்ணா குடிக்காதீங்கண்ணா, நம்மளுடைய பகவத்துக்கு குடிக்க சொல்லலையண்ணா அப்படின்னு சொல்லி உன்னால் பேச முடியுமா? ஏன்னா நீனே மடா குடிகாரன். கஞ்சா போடுறதுலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் சரி, நீனே போதை நிரம்பியதான ஆட்களாக இருக்கிற. நீ எப்படி பண்ணுவேன்? நான் இன்னும் சொல்கிறேன், மறுபடியும் இந்த இடத்துல ஒரு முக்கிய விஷயத்தை பதிலாம்னு நினைக்கிறேன். உண்மையான ஹிந்துக்களுக்கு அல்ல, நான் யாருடைய எந்த ஒரு ஹிந்து மதத்தினுடைய மனதையும் நான் பாதிக்கப்பட செய்ய நினைக்கல, உண்மையான ஹிந்துக்களுக்கு இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட அதாவது இந்த காரியத்தை சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினையையும் ஒரு மதவாதத்தையும் தூண்டுகிறான சங்கிகளுக்கான செருப்படியான பதில் இதுதான். சரியா? எத்தனை கிறிஸ்தவ நண்பர்கள் அந்த ரோட்ல இருந்து டாஸ்மார்க்கிட்ட இருந்து அண்ணா குடிக்காதுன்னு சொல்லி கத்தி எத்தனை பேரை மாற்றத்துக்குள்ள கொண்டு வந்தாங்களா? எங்க அப்பாலாம் அவ்வளோ பெரிய குடிகாரர். ஆனால் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள எல்லா விஷயத்தையும் விட்டு இன்னைக்கு கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு எங்க குடும்பம் நல்லா இருக்கு கர்த்தருக்குள்ளாக. அதுபோல மற்றவனும் மாறணும், மற்ற குடும்பமும் மாறணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறது கிறிஸ்தவ ஊழியர்கள் மட்டுமே. எந்த ஒரு உண்மையான இந்துக்களும் இதை மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க, ஆமா உண்மைன்னு சொல்லுவாங்க. சட்டசபை இன்னைக்கு கிறிஸ்தவமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஏன்னா கிறிஸ்தவனுக்கு தான் அதிகமான அறிவும் ஞானமும் இருக்கு. கிறிஸ்தவனை தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறான்னா பிரபுக்கள் மத்தியிலையும் ராஜாக்கள் மத்தியிலையும் எழும்பி நின்று பேச வச்சிருக்கிறாரு. நானும் ரொம்ப பொறுத்து போனேன். ஆனா இந்த மதவாதத்தை தூண்டுறவங்களுடைய அந்த கருத்துகள் அந்த பேச்செல்லாம் வரும்போது ரொம்ப இதாகுது. என்னமோ கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்துட்டான்னு. ஏன்னா அப்படின்னா இந்துங்கிற மதத்தை பரப்ப வந்தவனுக்குலாம் நீ எதுவுமே சொல்ல மாட்டியா? நான் உன்னுடைய தம்பி தானே, நான் உன்னுடைய சகோதரன் தானே, நான் என்ன புதுசா அதாவது இந்துக்கள்ல இருந்து உன்னை பிரிக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா? இந்துங்கிறது உன்னுடைய பூர்வீக மதமா, உன்னுடைய தாய் மதமா? தமிழனுக்கு எங்கடா இந்துங்கிற மதம்? தமிழனை யாரு இந்துங்கிற மதத்துல சேர்த்தாங்க அப்படிங்கிற வரலாறாவது தெரியுமா? உண்மையான இந்துக்கள் நீயா இருந்திருந்தா இன்னைக்கு கோயிலுடைய கருவறைக்குள்ள போய் நின்று அபிஷேகம் பண்ணியிருப்ப, கோவிலோட அந்த கடவுளை வணங்கியிருப்ப, நீ சிலைகளை வணங்கியிருப்ப. நீனே வெளியில நின்றுத வணக்கம் செலுத்திட்டு போற. நீ உண்மையான இந்துக்களா இருந்தா உள்ள போக முடியுமா உன்னால? நான் இன்னைக்கு தமிழனா இருந்து கிறிஸ்தவனா பாடினதுனால எனக்கு கிறிஸ்தவத்துல எல்லா இடத்துலயும் எனக்கு முன் உரிமை இருக்கியா? உனக்கு ஏன் அந்த உரிமைகள் இல்லை? அப்ப நீ உண்மையான இந்துக்களா? தமிழன், நான் இந்த இடத்துல மெயினா சொல்ல வேண்டியதுன்னா, தமிழன் யாரும் இந்துக்கள் இல்லை, அவர்கள் தமிழனே. அவர்களுக்கு ஒரு வழி தேவைப்படுது, அதனால ஒவ்வொரு வழியில தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா? தமிழன் என்னைக்குமே அவனுடைய வழி, கொள்கை, கோட்பாடு எல்லாமே வேற. அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்க. இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து நீ இந்துன்னு சொல்லிட்டு நீ இங்க கிளப்பாத. அடுத்த இன்னும் கடினமான கோபங்களோட வருவேன். சட்டசபையில இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னா இருக்க உரிமை இருக்கியா? உன்ன மாதிரி சோத்தை தின்னுபிட்டு, உன்ன மாதிரி பணத்தை வாங்கி போட்டு யாரையும் ஏமாத்துறது இல்லை. அவன் மற்ற மக்கள் மாறணும், மற்ற மக்கள் பாவத்துல இருந்தும் கண்ணீர் கவலையிலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு இருக்கிறான். எத்தனை மிஷினரிமார்கள்
நம்ம தமிழ்நாட்டில் அதாவது கல்விக்காக எத்தனை மிஷினர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்துருக்குறாங்க. எந்த இந்தியா இங்கே உள்ள தமிழனை படிக்க வச்சது? ஜாதிங்கிற முறையில் பிரித்து தான் வச்சுருந்தீங்க. சாதிங்கிற முறையில் இவன் பிராமணன், இவன் சத்திரியன், இவன் வைசிரியன், அவன் சூத்திரன், இவன் பஞ்சமித்திரன் சொல்லி பிரித்து தான் வச்சுருந்தேன். கேவலப்படுத்தி வச்சுருந்தேன். உன்னுடைய மனுஸ்மிருதி அதை தான் சொல்லிக் கொடுக்குது. நிறத்தின் அடிப்படையில் மக்களை பிரிக்கிற, ஏற்ற தாழ்வுகள் முறையில் மக்களை பிரிக்கிற, இதை தானே சொல்லிக் கொடுக்குது. எங்களுக்கு ஒருவன் சோறையும் போட்டு அவனுடைய நிலைமையில அவனுடைய இடத்துல உட்கார வச்சதாய கிறிஸ்தவன். இயேசுவும் நான் கிறிஸ்தவன் சொல்லி மதத்தை முதன்மைப்படுத்தலை. அந்த கிறிஸ்தவத்தை போதித்த ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசுவை முதன்மைப்படுத்தி தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கணுங்கிறதான கொள்கை கோட்பாடுகளை இயேசுவின் மூலமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு இவ்வளவுக்கு கருத்து சுதந்திரத்தோட அருமையாக சட்டசபையில உட்காந்துருக்கிறோம். இது கிறிஸ்தவ மாநிலமாக மாறினாலும் சந்தோஷம் தான். நல்ல விஷயத்தை சொல்லி தருகிற எந்த ஒரு கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள எல்லாருக்குமே அனுமதி உண்டு. நீ இந்துன்னு சொல்லி தமிழனை ஏமாத்தாத. தமிழன் ஒருபொழுதும் அப்படியே அந்த மாதிரி தன்னை ஒருபொழுதும் நான் இந்துக்கள்னு சொன்னதே இல்லை. இந்துக்கள்னு சொல்லிக்கிறவன் யார் தெரியுமா? அவன் தான் மதவாதத்தை தோன்றுகிற சங்கிகள். அவன் மட்டுமே அங்கிருந்து வடக்கிலிருந்து வந்தவன். இங்கே உண்மையான தமிழன். நான் இன்னும் சொல்றேன், நான் கிறிஸ்தவனை காட்டிலும் தமிழனுங்கிறத எங்கேயுமே சொல்லிட்டு இருப்பேன். நான் உண்மையான தமிழன். என்னுடைய வழி கிறிஸ்தவம். நான் அந்த கிறிஸ்தவத்தை வச்சுலாம் நான் எதையும் சொல்ல மாட்டேன். அதே போல இஸ்லாமியர்களும் அப்படிதான். அது அவங்கள பாராட்டலாம். ஆகவே இந்த தமிழ்நாடுங்கிறது இந்துக்களுக்கான மாநிலம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்க. தமிழனுக்கான மாநிலம். அதுபோல கிறிஸ்தவனுக்கான மாநிலமும் அல்ல, இஸ்லாமியனுக்கான மாநிலமும் அல்ல. தமிழனுக்கான மாநிலம். தமிழன் வேற என்பதை நீ புரிஞ்சுக்கிறணும். அதான் இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தன்னுடைய உயிரை கொடுத்து, தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன்னுடைய குடும்பத்தை இழந்து மற்றவங்களை மாற்றத்துக்கு எதுவாக நடத்தணும், மற்றவங்களுடைய குடும்பத்தை வளர்ச்சிக்கு எதுவாக கொண்டு போகணும், அவங்களை அறியாமலேருந்து அவங்கள வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு சொல்லி பிரயாசப்படுறாங்க. ஒரு இந்துவாத நீ பிரயாசப்பட்டிருக்கிறியா? தேவாரம் திருவாசகத்தை படிக்க எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுறியே. எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு தான் நீ இடம் கொடுக்க மாட்டேச்சுற, டாக்ஸ் நோட்டீஸ் கொடுக்க விட மாட்டேச்சுற, பைபிள் கொடுக்க விட மாட்டேச்சுற, கேட்டால் மதம் மாற்ற வந்துருக்கான்னு சொல்லி விரட்டுற. திருப்பி அடிக்க ஒரு நிமிஷம் ஆகாது. உன்னை திருப்பி அடிக்க ஒரு நிமிஷம் ஆகாது. உன்னை கேள்வி கேட்க ஒரு நிமிஷம் ஆகாது. ஒன்னே ஒன்று, இயேசு சொன்ன கொள்கைகள். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்காக தான் இங்கே எல்லாருமே பொறுமையாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? நாங்கள் எல்லாருமே முன்னாடி நீ நினைக்கிற மாதிரி காமெடி பீஸ்லாம் இல்லை. இங்கே நிறைய பாஸ்டர்மார்களுடைய வரலாறு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அத்தனை பேர் அயோக்கியம் பண்ணவன், கொலை பண்ணவன், கொள்ளைக்காரன், ரவுடிசம் பண்ணவனாக தான் இருப்பேன். அவன் ஃபுல்லாக அந்த இயேசு என்ன அன்பான கூண்டுக்குள்ளே வந்ததுனால எல்லாத்தையும் விட்டு போட்டு அவன் அமைதியின் வழியில் போகிறான். உன்னை விரட்டி அடிக்க ஒரு நிமிஷம் ஆகாது. நீனும் மாறுவ, நீங்களும் மாற்றத்துக்குள்ளே வருவீங்க அப்படிங்கிறத நினச்சி பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமையை சோதிக்காத. எதுக்கு இதை நான் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, இன்னும் நாங்கள் பொறுமையாக இருப்போம். ஆனால் மற்ற மக்கள் மத்தியில் நீ ஒரு அவதூறான கருத்துக்களை சொல்லி மற்ற இந்துக்களை உணர்ச்சி வசப்படுத்தி அவங்கள மத பிரிவினைகளை கொண்டு போறீங்க இல்லையா? அதுக்காக இந்த பதிலடி. ஆகவே இந்த தமிழ்நாடு கிறிஸ்தவர்களுக்கான உரிமை கொண்ட ஒரு மாநிலமாக இருக்கிறத நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இவ்வளோ பேசுறீங்கல்ல, இந்த இடத்துல எல்லாருமே புரிஞ்சுக்கிறோங்க. இந்துங்கிறது தமிழர்களுடைய இது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எம்எல்ஏவாக ஆயிருக்கிறாங்க, முதன்மையான இடத்துலையும் வந்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்களும் அப்படிதான் எத்தனையோ இடங்களை அவங்க இன்னைக்கு வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. இந்துக்கள், தமிழ்நாடே இந்துக்கள் தானே சொல்கிறேன். உன்னால் ஒரே ஒரு இடத்த தவிர மற்ற இடத்துல வர முடியலையே. ஏன் நீ இந்துன்னு சொல்றதானே உன்னுடைய தலைவன் வந்தால் கூட இங்கே வர முடியாது. ஏன்னா இங்கே உள்ளவர்கள் யாரும் உண்மையான இந்துக்கள் அல்ல, எல்லாருமே தமிழர்கள் என்பதை மறந்துடாத. நீ தமிழன்னு சொல்லி வந்தியா, நாங்கள் எல்லாருமே இடம் கொடுப்போம். இந்துன்னு சொல்லி வந்தியா, இந்துன்னு சொல்லி வா. மதத்தை பரப்பனவனா வராத, எங்களை போல மனுஷனா வந்தா நான் கூட இடம் கொடுப்பேன். நான் இந்த பகவத்கீதையை படிக்கிறேன், வேணா நீ படித்து மற்றவர்களுக்கு சொல்லு. எனக்கு கூட சொல்லித்தான்னு நான் ஏற்கனவே வீடியோக்கள்லாம் போட்டிருக்கிறேன். ஆகவே நீ அமைதியாக இருப்பது நல்லது. இல்லைன்னா அந்த ஒரு சீட்டும் இனிமேல் கிடைக்காது, அதுவும் குதறி மிதித்து தள்ளப்படும் என்பதை நான் முதன்மையாக சொல்லி முடிக்கிறேன். மறுபடியும் சொல்லி முடிப்பது என்னென்னா, எந்த ஒரு உண்மையான இந்துக்களுக்கு நான் சொன்ன பதிவில் அந்த தவறுதலாக பேசுகிறாங்க இல்லையா, கிறிஸ்தவர்களை பற்றி தவறுதலாக பேசுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கான பதிவு தான் தவிர மற்ற யாருக்கும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கு நன்றிகளையும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவின் பக்கம் எல்லோரும் வாங்க. உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாங்க பிரியமானவர்களே.